வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. அந்த நாயை ஒத்துடுறா. இப்பயாவது மைக்கில பாருங்க. படபுறா புள்ளினங்கள் கூட்டங்களை வேட்டையில என்னடா சரியான வளர்ப்பு இல்ல. கைய வச்சு ஆட்டுறதெல்லாம் இருக்க கூடாது. நல்ல நல்லி எதுமா சாப்பிட போய் போடுறா. அவசாரிடா அவசாரிடா இதை பரமாத்மா என்பார்கள். பரமாத்மாவா? பரமாத்மாவா? கிருஷ்ண பரமாத்மா. குஞ்சத்திருந்தவர் அது என்னுடைய வாகனமாகிய கழுகு கருடன் என்பார்கள். நான் திருப்பால் கடல் மீது பள்ளி இருப்பவன். எங்க அப்பத்தாவும் பத்தவன் சொல்லி இருக்காடா. ஒரு பார்வை பகவான் மாதிரி இருக்காருடா. பகவான் மாதிரி இருக்காருடா. அதனால ஒரு பஜனை பண்றா. பஜனை பண்ணவா? இல்ல இப்ப பண்ண முடியாது. கேசபாகரை கிரிதாரி கருட வாகன மாசில்லாத இதய விகாரி ஜெகன்மோகனா நல்ல பஜனை. நண்பர்களே, நீங்களா யாரப்பா? நானும் தர மாறிக்க இந்த பவளக்காட்டுக்கு நாங்க மனசரிங்க. ஓ ஆமா, எங்க பவளக்குடி அம்மா இன்னைக்கு வர்ற நாளுங்க. பவளக்குடி அம்மா என்ன போகும்? இல்லை, நன்றாக இருக்கின்றதே கதை. பவளக்குடி அம்மா வேலைக்கு வரும், திங்க போயிடும். அதை செய்தால் அதை செய்தால் ஆக வேண்டும். நாங்கெல்லாம் சொல்லுங்க சொல்லிதான் வழங்க. இது யாருக்கு சொந்தமானது? சேராம்பு மகாராஜாவுக்கு பிள்ளையே இல்லை. அவரு சவத்துல இருந்து ஆவாடை கூடாது பாவாடையை கட்டிக்கிட்டு பெற்றிருக்காரு. ஏன்னா அந்த பவளக்கொடியிலேயே பிறந்தவங்க அவங்க. ஆகையினால அவங்க இன்னைக்கு வர்ற நாள். சரி, அவங்களுக்கு ரொம்ப பிரியமானது அன்னப்பச்சி. அன்னப்பச்சி என்றால் பவளக்கொடிக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி, பவளக்கொடியின் மகத்துவம் என்ன? அதுதான் பவளக்குடி ஈஸ்வரர் அனுக்கிறதால சேராம்பு மகாராஜாவுக்கு பிறந்ததுங்க. சரி சரி. ஆமா, நீங்க பகவான்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன சாமி, எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னா எழுத்த விட்டு மங்களம் உண்டாகட்டும். மங்களம் என்றால் சிவம். அர்ஜுனா, அர்ஜுனா, சேராம்பு மகாராஜனை மனமே நான் அறிந்து கொண்டேன். அடியுடைத்திலே சென்று, அர்ஜுனா இங்கே வா. நான் அறிந்து மரியாதை போல் இந்த பலசேவர்களை
விசாரித்தேன். அப்படி நீ என்ன பேசுற எல்லாம் எனக்கு சரி பாருங்க. அதாவது சேராம ஒரு சுத்தமானது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு அவங்க வருவா உலக அழகின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு யாழத்தலை குதிரைத்தலை வெள்ளி வண்டு கதலிகள் இருக்கிறதா பார்க்க வேண்டும் கண்ணா பத்தரை மாற்றி தங்கம் பத்தரை மாற்றி தங்கம் பழிக்கு போக்கி வழி நக்கம் இத்தனை நீதியிலே இவள போல யாரும் இல்லை இத்தனை நீதியிலே இவள போல விட்டு விடு பார்த்தா விட்டு விடு பார்த்தா விட்டு விடு பார்த்தா விட்டு விடு பார்த்தா முச்சக்கட்டை போடுறதே அவன் வேலையா என்ன செய்யும் அவளை பார்க்கணும் இவ்வளவுதானே? நீ 90 வயது கேவலை போல் மாறிவிடு. சரி நாலு இளம் பெண்ணாக ஒரு கர்ப்பை பெண்ணை போல் ஏன்னா வண்டு கதலைகள் அதிகமா இருக்கா. நீ வண்டு கடித்து இறந்தது போல் பாசாங்க பண்ண. சரி நான் ஓரமுக்கு ஒப்பானிட்டு அழுவி அந்த நேரம் பவளக்குடி வருவாள் சாமர்த்தியமாக பாட்டு மலகுடிப்பட்டியில அப்படித்தானே ஓடணும். மாட்டிருந்தா வெறி பிரிப்பாங்க. உண்மையிலேயே மாங்கனி சோலைகள் தீங்கனி சோலைகள் எங்கு பார்த்தாலும் பசுமை புரட்சி. நாடுனா இப்படி இருக்கணும், ஊருன்னா இப்படி இருக்கணும், வரவங்களுக்கு பூரா சேர போட்டு உட்கார்ந்து நாடகம் பாருங்கன்னு பெருந்தன்மையோட வள்ளல் பெருந்தகையாளர்கள் இருக்கப்பட்ட நாடு என்ன சுகம் அது என்ன சுகம் என்ன
ஏப்பா இல்லப்பா பொம்பளை கூட தோத்து போயிருந்தேன். சரி என்னப்பா இருக்கு டேய் டேய் உட்காருப்பா உட்காரு பொம்பளை மாதிரி பேச போட்டா என்னமோ பண்ணு. சகவும் மற்ற வேதி வந்ததோ சஞ்சல வண்டி நாளே நேர்ந்ததோ சாமி சஞ்சல வண்டி நாளே நேர்ந்ததோ சகவும் மற்ற வேதி வந்ததோ பிடி வந்ததோ பிடி வந்ததோ சஞ்சல வண்டி நாளே நேர்ந்ததோ சாமி சஞ்சலோ வண்டி நாளே நேர்ந்ததோ ஆவியின் சோலைக்கு கல்பாத்திரு கண்ணுடைய பேசொல்லி கூட்டிடு சாமி எழுதுடைய பேசொல்லி கூட்டிடு சின்ன செறியாரே பெண்ணை விட்டு நெறியாரே பெண்ணை விட்டு போய் மறந்தீரே சுவர்க்கத்திற்கு சாமி போய் மறந்தீரே சுவர்க்கத்திற்கு ஐயோ யாரும் இல்லையா என் கணவன் பள்ளி கழித்து மரணவசதி இருக்கின்றாரே என் கணவன் எனக்கு துணையாக இருந்தார் கை கொடுத்த தெய்வம் இன்று எங்கு சென்றது என்னை காத்திருக்க வைத்து விட்டு எங்கே நின்றது கை கொடுத்த தெய்வம் இன்று எங்கு சென்றது என்னை காத்திருக்க வைத்து விட்டு எங்கே நின்றது கண்களில் ஓடுது செய்தி வந்தது நான் கடந்து வந்தவாறு வெள்ளி ஓடித்தது எங்கும் தேடினேன் ஒருவரை கண்டி அந்த ஒருவரையும் தேடினேன் உள்ளத்தை கண்டேன் ஊரெங்கும் தேடினேன் ஒருவரை கண்டி புருஷா புருஷா யாரோ புரிச்சு வைக்கிறாங்க கரெக்டா வந்துருக்காங்க. என்ன மருத்துவ வைக்கிறதுல வந்துருச்சு. இதாம்மா என் புருஷரு இதான் ஓ புருஷனா? ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். உன்னைய பார்த்தா வயசு பிள்ளை மாதிரி தெரியுது, அந்தால பார்த்தா கிழமை மாதிரி தெரியுது. ஆமா, அந்த கிழவனை கட்டி நீ என்ன பண்ண? பழைய வண்டி வாங்கியிருக்க இனிமே தான் பட்டி பார்க்கணும். அவரு பார்க்கலாமா கிழமை விரத்துல பெரிய உடனே அப்படியா? என் புருஷனு சரி, வண்டு இதுல கடிச்சு போட்டு கண்டுல எதுல காலத்தங்க அப்படி சொல்லுங்க. சரி, நீங்க உன் பேர் என்ன? அந்த அம்மா அவர் பேர் என்ன? என் பேரு கிருஷ்ணம்மா. என்னம்மா? கிருஷ்ணம்மா. கிருஷ்ணம்மா. அவர் பேரு சுனரு. சுனரு. சுனரு சுனரு. நல்லா சுனரு. போ சுனரா புனராயா? நல்ல வேலை. எங்க சரி, ஏமா ஏன் செத்து போயிட்டீங்க? பண்டு கடிச்சிருச்சா? சரி, கவலைப்படாதீங்க. எங்க அம்மா கூப்பிடுறேன். உங்க புருஷ உயிரை எழுப்பி தந்துறேன். சரியா அம்மா? சரி, வாங்கம்மா. சரி, ஆனா இந்த இடத்துடைய அழகு பத்தியா எவ்வளவு அழகா இருக்குமா? எவ்வளவு விஷயமா இருக்கு. ஆமா. அதனால இந்த இடத்தை வர்ணிக்கணும். எப்படி வர்ணிக்கிறீங்க? எப்படி வர்ணிக்கிறீங்க? எப்படி சொல்லுங்க? கண்களினால் காண்பதெல்லாம் மனதிலே காத்திலே ஒரு கனவு இல்லை, ஒரு காத்திலே ஒரு கனவு இல்லை, மனதாதிலே தொடர்ந்து நாடு வந்து
வந்திருக்கிறோம். ஆமாமா. அந்த பவளக்காட்டுக்கு பார்க்கும்போது யாராவது வழிபோக்கர்கள் வழி மாறி இந்த இடத்துக்கு வந்துட்டா நான் சொல்லவே மறந்துட்டேன். என்னடி இந்த காட்டுல நான் விஷயத்தை சொல்லிக்கிறேன் கேளு. அப்படியே சொல்லுங்க. வழிபோக்கர்கள் இந்த இடத்தை நாடி தவறாக வந்து விட்டார்கள். சரி. இங்க இருக்கக்கூடிய வண்டுகளை எல்லாம் கடித்து விடும். அதனால அப்படி தெரியாதவர்களை கடித்து அவர்கள் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து இருப்பினும் அந்த உயிரை எழுப்பி தரக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இருக்கு. ஆமாமா, உங்களுக்கு தான் தெரியும். அவன் நீ என்னமா சொல்ல வந்தாயே? நீங்க சொன்ன மாதிரியே யாராவது வழிபோக்குறவங்க வந்து அந்த வண்டு கிடைச்சிருச்சுன்னா அவரோட உயிரை எழுப்பி தர மந்திரம் உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரிமா யாரோ ஒரு வயசு பொண்ணுமா பாவம் ஒரு கிழவனை கல்யாணம் முடிச்சிட்டு வண்டு கடிச்சிட்டு இறந்துருச்சுன்னு பாவம் புருஷன் புடிச்சு அழுதுகிட்டே இருக்கு. ஏடி அவ புருஷன் அவளுக்கு அழுகுறா? அழகா என்ன பாவமா இருக்குமா? யாரு காமிக்கலாம் பாவமா? டப்பாதான். அம்மா வணக்கம்மா. குனிஞ்சத்தெல்லாம் நிமிராம இருக்கீங்களா? பயபக்தியா என்ன விதி வந்தது? எனது புலம்பு வந்தது. என்ன விதி வந்தது? எனது புலம்பு வந்தது. வண்டி கடித்ததாலே பணமரம் மாண்டாலே, வண்டி கடித்ததாலே பணமரம் மாண்டாலே, அம்மா வண்டு வந்து சாதாரண வண்டு இல்ல, பொன் வண்டு கருவண்டு இல்ல, இது வந்து விஷ உடைய வண்டு. ஆகையினால புருஷன் புருஷனை உயிரிழப்பு தரக்கூடியது என்னுடைய வேலை. சந்தோஷமா ரொம்ப தூரத்துல இருந்து துவாரகம் வந்து ஆமா எந்த வருமா? எனக்கு இருக்கிறதே இந்த ஒரு புருஷன் தான். எல்லாத்துக்கும் ஒரு புருஷன் தான். அப்ப எல்லாத்துக்கும் 10 15 புருஷனா இருப்பாங்க. என்னடி அவ அப்படி கேட்டுக்கிட்டு அந்த அம்மா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா, நீ சும்மா நிக்கிற? எப்படி தெரியுது? புருஷன் அப்ப இவளுக்கு என்ன நிறைய புருஷனா இல்ல அவளுக்கு நிறைய புருஷனா? அவளே போடாத. அந்த வார்த்தைக்கு அந்த கிழமை உன் புருஷன் இல்ல. உன் புருஷன்டா. கவலைப்படாதே. கொஞ்சம் மறைமுகமா இருமா. உன் புருஷன் எழுதி விடுறான். அடியே அம்மா. அந்த பெரியம்மாவை வந்து மறைமுகமா இருக்க சொல்லிட்டேன். ஆமாம்மா. அந்த அம்மா மறைமுகமா இருக்கு. சரிம்மா. நான் உயிர் எழுப்பி தரணும். ஆனா நான் கேக்குறேன், சொல்லுங்கம்மா. அவர் போய் நேரா பாப்போமா? எல்லா பக்கமுமே மூடி கிடக்குதே. ஆமா, அது மட்டும் தடுத்துருக்கீங்களா? இல்லம்மா. நான் என்ன கேக்குறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இல்லம்மா, ரொம்ப சொல்லு. வாய் பேசிட்டு இருக்க அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன் தெரியுமா? தலையிலிருந்து காலி வரைக்கும் தெரியாமலே இருக்கு. அதனால இந்த வண்டு போய் எங்க கிடைச்சிருக்குன்னு கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. இல்லம்மா, வண்டு இந்தால கிடைச்சிருக்காரு. சரி. வண்டு போய் இந்தா கும்பல கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கால் எது தலை எதுன்னு தெரியல. பாப்போமா? அந்த பொடியெல்லாம் அழுத்தி கட்டி வைப்போம். பாப்போமா? முடியெல்லாம் அப்பவே அழுத்து வாசுமா. பண்டு கிடைத்ததில்லையடி, இவனை பண்டு கிடைத்ததில்லையடி. பண்டு கிடைத்ததில்லையடி, இவனை பண்டு கிடைத்ததில்லையடி. இவன் பண்டு கிடைத்ததில்லையடி. பண்டு கிடைத்ததில்லையடி. அம்மா, நான் சொன்ன மாதிரி இருந்தாலும் வண்டு கடிச்சிருக்காது. இந்த சரி. ஆளு தான் போய் வண்டை கடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி நீ எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஏண்டி, வருஷத்துக்கு ஒரு மட்டும்தான் ஏமா வருஷத்துக்கு நீ எல்லாம் எத்தனை பண்ணுவ? அடியே வாங்க. பண்டு வந்து இவரை கடிக்கல. சரிங்கம்மா. இது ஏதோ ஒரு சூழ்ச்சியா இருக்கு. ஒரு சூழ்ச்சியா இருக்கு. அதனால அந்த என்னுடைய சரப்புளி அவர் கையில மாட்டி இருக்கு. அந்த சரப்புளியை வாங்கிட்டு நீங்க வந்துடணும். சரிங்க. நான் ஓரமாக ஏன்னா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா? சரப்புளி வாங்கிட்டு வாங்க. உங்க சாமானத்தை நாங்க வாங்காம வரவே மாட்டோம். ஒண்ணு அவங்க சாமான வாங்கின இருக்க சாமான அத்துட்டு போயிடணும். ஏண்டி
என்ன இந்த கிழமை எப்ப எந்திரிக்க அம்மா சாமானத்தை வாங்கிட்டு போங்க. ஏனி நம்மதே தட்டி உசுப்பி பாப்போமா? அதானே என்னன்னு தெரியலே. இந்த கிழமை யார் யாரு என்ன மாறி மேல தப்பிச்சு வந்த மாதிரியே இருக்காளு. யார பாத்தியா ரொம்ப அழகா இருக்காங்க. எவ்வளவு அழகா இருக்காளு. சண்டை அடிச்சுக்காம ஆளு கொடுத்தோம் ஒண்ணு சரியில்லை. நீங்க வேற உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்காங்க. ஐயோ அழகா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்காங்க. அதே சொல்லத்தான் நினைக்கிறேன் முடியவில்லை. அது சொன்னாலே கேட்பவர்க்கு புரியவில்லை. சொல்லத்தான் நினைக்கிறேன் முடியவில்லை. அது சொன்னாலே கேட்பவர்க்கு புரியவில்லை. சொல்லத்தான் நினைக்கிறேன் புரியவில்லை. இன்று வர நாளை வரும் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் உனக்கு வாய் வலிச்சு. அப்போ வராதா? ஒரு வாரம் ஆகும். ஆமா ஒரு வாரம் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்றது? வாய் இருக்குல்ல வாய வச்சுட்டு சும்மா செய்யுங்க. இந்த வருஷத்துக்கே ஒரு முடிவும் இல்ல. இன்னும் எப்படி அடுத்த வருஷம் என்னைக்கே ஜாக போறதுக்கு இன்னைக்கே குடி வெட்டுறதா? அத்தா உங்களை பார்த்ததுல இருந்து எனக்கு மனசு கொள்ளல. என்னையவா கல்யாணம் பண்ணிக்க. நீ ஒரு குத்து குத்துமா என்னையவா ஏமா இங்கே ஏய் ஏண்டி 2 பேர் கொண்டு சொல்றேன். இங்க பெரிய மனுஷன் ஏய் பெரிய மனுஷன் ஒரு என்ன கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதுக்காக பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி முடிச்சுட்டாங்க. ஏங்க பார்த்துதான் செய்யணுமா? ஆமா உங்களுக்கு சிவாஜி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பெரிய இடத்து பிள்ளை பெரிய இடத்து பிள்ளை பெரிய இடத்து பிள்ளை நல்லா தரமா செய்யலாம். யாரோ தானா பில்ல பில்ல மாறினா நானே நானா யாரோ தானா பில்ல பில்ல மாறினேனா உன்னை தானே அலனேனே நானே கேட்கிறேன் நானே நானா யாரோ தானா பில்ல
எங்கேயோ முடிக்க சொல்லி நீங்க எதை முடிச்சு நிக்கிறேன் அத்தா என்ன செஞ்சாலும் முன்னாடி தள்ளுங்க பின்னாடி எப்படி இருக்கு அதை போய் பிடிக்காம கழுத போய் பின்னால அத்தா ஏழாவது பாக்கமா ஆமா நீங்க காப்பி போட்டு அங்க ஒருத்தர் கருப்பா இருப்பார்ல அவரு எங்க அதான் உங்களுக்கு உங்களுக்கு தான் சுத்தமா இறங்கல அவரெல்லாம் கூப்பிட்டு விடுங்களே அவரு கொஞ்சம் இறங்குதானே பாப்போம் என்ன உங்களுக்கு தான் வேண்டாம்னு ஆயிருச்சு அப்புறம் என்னத்துக்கு மரியாதையை கெடுத்துக்க வேண்டாம். தம்பி கிருஷ்ணா எங்க அவர் எங்கயா கிட்டா ஏ கிட்டா எங்க அவரை காணா அவர் புளூட் வச்சிருப்பாருமா வாங்கி கொண்டு சுருக்கினில் வாடுகின்றேன். என்ன பசப்பு பசப்புனா எனக்கு இருக்குது ஒரே ஒரு புருஷே என் புருஷன் எப்படியாவது நான் ஏதோ படுங்க சரி அது இருக்கட்டும் சரிமா ஏதோ பச்சி வித்துட்டு ஏதோ வந்து சரி தூங்குமா அப்படியா சரி அண்ணம்மா ஜல்லையோ அம்மா அண்ணம்மா ஜல்லையோ இன்னத்தை வரட்டும்லம்மா அப்படியா அண்ணா அது என்ன அண்ணா அன்னப்பறவை தானே நான் என்ன கேட்கறேன் தெரியுங்களா இந்த இந்த அன்னப்பறவை எனக்கு கொடுத்துருங்க நான் அதை பொத்தி பொத்தி நான் வளர்த்துக்கிறேன் அதுக்கு என்னென்ன சாப்பிடும் அதை மட்டும் நீங்க சொல்லுங்க பாப்போம் அண்ணன் வந்து பால் சாப்பிடும் பால் சாப்பிடும் தயிர் சாப்பிடும் மோர் சாப்பிடும் எல்லாம் சாப்பிடும் அண்ணா உங்களுக்கு எவ்வளவு நாள் நான் தர்றேன் எனக்கு மட்டும் கொடுத்துருங்க அண்ணா அண்ணன் நான் தர்றேன் சரி இந்த அண்ணனுக்கு இடைக்கு இடம் பொண்ணு தெரியாம பொண்ணு தரேன் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க எந்த பொண்ணு வேணும் இதை விட உங்களுக்கு பொண்ணு வேணுமா கூட்டு போய் சோறு என்ன இப்படி சொல்றீங்க அம்மா அந்த அன்னப்பறவை வாங்கி பட்டு பீதாம்பரம் பொன்பொருள் அனைத்தும் கொடுத்து விடு இத பாரு நான் மந்தத்தில் சொல்லிக்கிறேன் மாலை என்ன அழகு என்ன அழகு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது எனக்காக கிருஷ்ண பரமாத்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாரு பாத்தியா நான் எப்படி அள்ளிய போய் கல்யாணம் பண்ணணும் அத போல பச்சை கிளியா வந்து வித்துட்டு போயிட்டாரு அமராவதியே ஆசை கனியமுதே கமலும் தமிழ்மனமே கட்டழகே நித்திலமே
நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ மயங்குகின்ற நிலையோ நிலவு தான் மறந்தவன் யார் என்னை எழுப்புவது? ஒருவேளை அசந்து தூங்கிவிட்டோம். தூக்கத்தில் பிரமையாக இருக்கும். பரவாயில்லை. விட கடுமையா போல இருக்க. எப்படி ஆனந்தா நமக்கு என்ன? ஆமா மகிழி வாசிச்ச வாய்ப்பு போகும். ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து தொட்டு எழுப்பலாமா? உலகத்துல பார்த்து யாருன்னு கேட்ட முதல் பெண்மணி நீதான். ஏன் சேதி தெரியாம கையில என்ன வச்சிருக்கேன் தெரியுங்களா? இந்த பவள காட்டுல கோடான கோடி பார்த்தவனா. இந்த பவள காட்டுல இந்த பவள கொடியை ஒரு தொட்டுட்டு ஒரு மனிதன் உயிரோட போக முடியாது. அவன்தான் மனுஷன். என்ன மனுஷன்? இது வரைக்கும் அவன் தொட்டிருக்கானா? யாரு? முடியாதுல்ல. இப்ப வந்திருக்கேன். விஷயம் தெரியுதா? அப்படியா? தொட்டவன் எவனுமே இங்க இருந்தது கிடையாது. அப்படியா? நான் இருக்கேன். நானே தான் அது உண்மையான தெரிஞ்சுக்கத்தான் உங்களை நான் அழைச்சேன். ஆனா சந்தேகம் இல்லம்மா அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பாண்டவர்களிலே தலை சிறந்தவன் வீராதி வீரன் ஆகியனாலே உங்கள் இருவருக்குமே நான் இந்த இடத்திலே காந்தரமானம் செய்து வைக்கிறேன். அப்படியா? உன் தாயும் தந்தையும் கேட்டால் ரிஷப வாகனத்திலே சிவனும் பார்வதி வந்து அர்ஜுனை திருமணம் செய்து கொள் என்று அசதியாக சொன்னார்கள் என்று கூறிவிடு. இப்பொழுது உங்கள் இருவருக்குமே என் தலைமையிலே காந்தரமானம் செய்து அப்படியே இருக்கும். அதனால் Oh
மாலை மாற்றுகிற காட்சியோடும் பவளக்குடி என்னும் நாடகம் உங்களுடைய அன்பான ஒத்துழைப்பின் மேலும் நிறைவு பெறுகிறது என்பதை சொல்லி சிறந்த முறையிலே ஒளி அமைத்துக் கொடுத்து எங்களுக்கு பெருமை சேர்த்த ஒளி நிறுவனத்தினர் அதனுடைய ஆபரேட்டர் ஊழியர்களுக்கும் மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய அருகம் பாளையம் கிராமத்து பெருமக்களுக்கும் இந்த நாடகத்தை நமது தெய்வத்திற்காக உபயமாக நடத்திய மறைந்த மாமேதை ஐயா தங்கவேல் ஐயா பரமேஸ்வரிவர்களுடைய செல்வர் பாலாஜி அவர்களுக்கும் இந்த நாடகத்தினுடைய பொறுப்பாளர் அமைப்பாளர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அன்பு சகோதரர் எங்களுடைய முதலாளி வெங்கடாசலம் அவர்களுக்கும் இந்த நாடக அமைப்பாளர் பாசத்திற்குரிய மதுரையை சார்ந்த டிவி முருகன் அவர்கள் சார்பாகவும் அத்தனை கலைஞர்களுக்கும் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.